Hello students, welcome to Hiba Max worksheet 14 trigonometry la paakalam. First question, from the following figure the value of cos A is அப்படினு கேக்குறாங்க. So நமக்கு cos A னா என்ன, adjacent by opposite இல்லையா. cos A கொடுத்திருக்கனால A வந்து angle வச்சுக்கலாம், opposite side தான் இருக்கு, hypotenuse இருக்கு, adjacent இல்ல. So adjacent கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், Pythagoras theorem எடுக்கணும் இல்லையா. So அதுதான் நானும் எடுத்துர்க்கேன், diagram வரைஞ்சிருக்கேன். இது hypotenuse, இது opposite side, இது adjacent. So Pythagoras theorem na enna, hypotenuse square is equal to opposite square plus adjacent square. So hypotenuse square AC square is equal to AB square plus BC square. AC oda value enna namakku theriyum 13 square plus BC square and set panna minus B square BC square. So BC square na enna pannalam 5 square எழுதிக்கலாமா, ஏனா BC ஓட வேல்யூ என்னன்னா 5, that is equal to AB square. ஏனா இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். So இப்போ 13 square பார்த்தோம்னா 169 and 5 square வந்து 25, that is equal to AB square. 169 ல இருந்து 25 மைனஸ் பண்ணா 144 கிடைக்கும், that is equal to AB square. AB square 144 னா 12 into 12 வந்து 144. So AB is equal to 12. So 12 is equal to AB. அப்போ cos ல வந்து adjacent by hypotenuse. Adjacent என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் 12, hypotenuse already நமக்கு இருந்தது 13. So 12 by 13 அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது செகண்ட் question பார்க்கலாம். If sin theta is equal to cos theta, then the value of tan theta is அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. sin thetaவும் cos thetaவும் எப்போ ஈக்குவலாக இருக்கும் அதை தான் முதல்ல நம்ம பார்க்கணும். sin thetaவும் cos thetaவும் theta 45 டிகிரியில் ஒரே வேல்யூ வரும். ஸோ அப்போ டேனுக்கும் வந்து அதே டிகிரி தான் போடணும், 45 டிகிரி, that is equal to 1. ஸோ அடுத்த தேர்ட் question, given sin 35 degree is equal to cos x, then the value of x is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 35 டிகிரியோட வேல்யூலாம் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. sin 35 degree is equal to cos x. இப்போ இந்த cos x-ஐ நான் சைனாக மாற்றணும். எப்படி மாற்றுறேன்னா sin 90 minus x இல்லைங்களா. இப்போது நான் cos theta இருக்குன்னா அதை சைனாக மாற்றணுன்னா sin 90 minus thetaன்னு செஞ்சாலே போதும். ஸோ sin 35 sin 90 minus x, sin cancel பண்ணிட்டா ஒரு 35 is equal to 90 minus x. minus x அன்செட் பண்ணால் plus x plus 35 இன்சைட் வந்தால் minus 35. 95லேருந்து 35 மைனஸ் பண்ணால் ஆன்சர் 55 டிகிரி கிடைக்கும். அதுதான் நம்மளோட ஆன்சர். Fourth question பாருங்கள். In a right angled triangle ABC, right angled at B, and if the angles are in the ratio 45 degrees to 45 degrees to 90 degree, then their sides are in the ratio அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து 45 டிகிரி ஆங்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, டிகிரிஸ் வச்சே நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். அப்படி செய்யும்போது நம்ம எப்படி எடுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்க சைடு 1:1 1 எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 1 என்னது ரூட்குள்ளே, ஸோ 1 + 1 is 2 √2. ஸோ ஆப்ஷன் எப்படி கிடைக்குன்னா 1:1 is to √2. இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த given right angled triangle ABC, right angled at B, Bல right angle ஆயிருக்கா. If the sin theta is 3/5, then the value of cos 90 minus theta அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுமே பாருங்களேன், sin theta is equal to cos 90 minus theta. அப்போ cos 90 minus thetaவோட வேல்யூ 3/5 தானே இருக்கும். கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது பாருங்கள். sin thetaனாலும் cos 90 minus thetaலும் ஒரே வேல்யூ தான் இல்லையா, ஒரே ஆன்சர் தான் வரும். அப்போ sin thetaக்கு 3/5 கொடுத்துருந்தாங்கன்னா cos 90 minus thetaக்கு என்ன கிடைக்கணும், 3/5 தான் கிடைக்கணும். வெரி குட். அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், if sin square 30 degree plus cos square 30 degree is equal to cosecant theta, then find the value of theta is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரெண்டு தீட்டாவுமே ஒரே வேல்யூ இருக்கா. ஸோ நம்ம என்ன கான்செப்ட் எடுக்கலாம்னா, sin square theta plus cos square theta is equal to 1. வெரி குட். ஸோ அதே ஃபார்மேட் தான் எடுக்கிறோம். அப்போ cosecant theta is equal to 1 தானே. அப்போது cosecant thetaவில் 1 எப்போ வரும் பார்த்தோம்னா 90 டிகிரியில். ஸோ தீட்டாவோட வேல்யூ என்ன, 90 டிகிரி. Seventh question, if 3 cos theta is equal to 2, then the value of tan theta is equal to dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 cot theta is equal to 2ன்னு இருக்கா, 3 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத டிவிஷனில் கொண்டு வந்துருங்க. இப்போது tan thetaனா என்ன அர்த்தம், 1/cot இல்லைங்களா. tanனா 1/cot. அப்போ 1/2/3 நான் அப்படியே தலைகீழே எழுதிட்டா போதுமா. கீழே இருக்கிற 3 மேலே வந்துடணும், 2 அப்படியே கீழே வந்துடணும். ஸோ ஆன்சர் என்னென்னா 3/2. எய்த்து கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். The value of 2 tan theta cot theta minus 3 secant theta cos theta plus 1 is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஒரு சில விஷயத்த மாற்றினாலே போதும். 2 tan theta cot theta minus 3 secant theta cos theta plus 1.
காட்னா 1/tan மைனஸ் சீக்கன்னா 1/cos. ஏன் இப்படி மாற்றுறோன்னா tan வருதா, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாமா, cos இருக்கா, இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ 2 minus 3 plus 1, 2 minus 3 minus 1, minus 1 plus 1 is 0. ஸோ ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. 9th question என்னென்னு பார்க்கலாம். If root 3 cos theta is equal to sin theta and theta should be greater than 0 and less than 90 degree, then the value of theta is அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு லிமிட்டும் கொடுத்துருக்காங்க, அந்த லிமிட்குள்ளே தான் தீட்டாவும் வரணுமா. ஸோ ஆன்சர் எப்படி எழுதுறதுனா, கொஷனில் கொடுத்துருக்கிறது எழுதுங்க, root 3 cos theta is equal to sin theta இல்லைங்களா. அப்போது sin theta கீழே இந்த cos theta கொண்டு வந்துடலாம். sin theta by cos theta என்னது, tan thetaவா. tan thetaவில் root 3 எப்போ வரும், theta 60 டிகிரியில். ஸோ ஆப்ஷன் என்ன, 60 டிகிரி. அண்ட் கண்டிப்பாக அது 0 விட ஜாஸ்தியாகவும் இருக்குது, 90 விட கம்மியாகவும் இருக்குது இல்லையா. 10th question பாருங்கள். The value of sin 30 plus cos 30 minus sin 60 degree plus cos 60 degree is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The value of sin 30 degree plus cos 30 degree minus sin 60 minus cos 60. So 30 na 1/2 plus cos 30 na root 3/2 minus sin 30 na minus root 3/2 and cos 60 na 1/2. இங்கே மைனஸ் போடுறேன்னா வெளியே மைனஸ் இருக்குது, வெளியே மைனஸ்னால் உள்ள ரெண்டு ப்ளஸ் இருந்தால் ரெண்டுமே என்ன ஆகிடும், மைனஸ்ன்னு மாறிடணும். ப்ளஸ் root 3/2 மைனஸ் root 3/2 கேன்சல், ப்ளஸ் 1/2 மைனஸ் 1/2 கேன்சல். ஸோ ஆப்ஷன், ஸோ ஆன்சர் என்னென்னா 0 கிடைக்கும். ஆப்ஷன் வந்து சி. அடுத்து வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ். 11th question. If sin A is equal to 1/2 and cos B is equal to 1/2, then find the value of A plus B and tan A plus B. A plus Bக்கு கண்டுபிடிக்கணுமா, tan A plus Bக்கு கண்டுபிடிக்கணுமா. இப்போ sin A வந்து ஹாஃப்னு சொல்லியிருக்காங்க. sin Aவில் sin தீட்டாவில் எப்போ ஹாஃப் வரும்னு பார்த்தோன்னா 30 டிகிரியில். ஸோ ஏவோட வேல்யூ 30 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி cos B is equal to half. காஸில் எப்போ ஹாஃப் வரும்னா 60 டிகிரி. அப்போ பியோட வேல்யூ 60 டிகிரி. இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, A plus B தானே கேட்டிருக்காங்க. ஸோ A plus B is equal to 30 plus 60, that is equal to 90. ஸோ tan 90 degree is equal to undefined இல்லைங்களா. ஸோ நாட் டிஃபைன்ட் அப்படின்னு எழுதிடுங்க சரிங்களா, DEFINED. ஓகே. 12th question பாருங்கள். A ladder makes an angle of 60 degree with the floor and its lower end is 4 meter from the wall. Find the length of the ladder அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம்ஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ்லேயே வந்திருக்கு. இது ஒரு லேடர்னு எடுத்துக்கலாம். 60 டிகிரி ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது அண்ட் வால்லேருந்து லேடரோட ஃபுட் வந்து 4 மட்டும் தான் கொடுத்துருக்காங்களா, 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம லேடரோட லென்த் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜசன்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜசன்ட் ஹைப்போட்டனஸும் வர்றது cos theta மட்டும்தான். cos theta is equal to adjacent by hypotenuse. cos 60 degree is equal to adjacent 4 by hypotenuse. cos 1/2 is equal to 4 by hypotenuse and hypotenuse answer கொண்டு போயிடலாம், 2 மேலே கொண்டு வந்துடலாம். hypotenuse is equal to 4 into 2. ஸோ ஆன்சர் வந்து 8. ஸோ லேடரோட லென்த் எவ்வளோ இருக்குது, 8 மீட்டர். மீட்டர்னால் மீட்டர்னு எழுதணும், சென்டிமீட்டர்னா தான் சென்டிமீட்டர்னு எழுதணும். ஸோ கொஷனில் நமக்கு மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் மீட்டர்னு எழுதிடலாம். 13th question. Verify sin 2A is 2 sin A cos A when A is equal to 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A 30 இருக்கும்போது இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். sin 2A equal to 2 sin A cos A அப்படின்னு கொடுத்துட்டு when A is equal to 13 கொடுத்துருக்காங்க. ஏக்கு பதிலாக 30 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இது ரெண்டும் ஒரே வேல்யூ வருதா அப்படின்னு நம்ம வச்சு பார்த்தாலே போதும். A equal to 30. So sin 2A that is equal to sin 2 into 30 sin 60. sin 60 ஓட வேல்யூ என்ன, root 3/2. அடுத்தது 2 sin A cos A, 2 times of sin 30 cos 30. 2 into sin 30 na 1/2 cos 30 na root 3/2. 2 கேன்சல் பண்ணிடலாம், வெறும் root 3/2 தான் இருக்கும் இல்லைங்களா. root 3/2 நான் மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டு இடத்துலையுமே root 3/2, கீழே root 3/2 ரெண்டுமே ஒரே வேல்யூ. ஸோ from 1 and 2 sin 2A is equal to 2 times of sin A cos A நம்ம எழுதிட்டாலே போதும். அடுத்தது evaluate. cos 75 degree, sin 12 degree, cos 18 degree, sin 15 degree, cos 78 degree and sin 72 degree. ஸோ இப்போது இந்த ரெண்டு நம்பரையும் பாருங்கள். 75 + 50 19 கிடைக்கும், 78 + 12 90 கிடைக்கும் அண்ட் 18 + 72 19 கிடைக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, கீழே இருக்கிற நம்பரை நம்ம மாற்றி எழுதிக்கலாம். இப்போ மேலே cos 75 டிகிரின்னு இருக்கா, நான் அதை sin 15 டிகிரின்னு மாற்றிக்கலாம். ஏன்னா காஸை sin 90 - θவா, அப்போ வந்து sin 90 - 75
75 sin 15 அதே மாதிரி தான் மேலே இருக்கிறத மாற்றிடலாம். சைன்னா காசுன்னு எழுதிடுங்க. 90 - 12 என்ன இருக்கோ அதை எழுதுங்க. இங்கேயும் காசுனா சைன்னு மாற்றிடுங்க. 18 வந்து 72, ஏன்னா 19 - 18 வந்து 72. இப்போ எல்லாமே ஒரே வேல்யூ இருக்கா, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும், 1 அப்படின்னு கிடைக்கும். 15th question, prove that sin theta into secant 90 minus theta minus cot 90 minus theta is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 சால்வ் பண்ணாலும் நமக்கு ரொம்ப ஈஸி ஆன்சர் கிடச்சிடும். sin theta is equal to cosecant 90 minus theta. இது வந்து ஒரு மிஸ்டேக் இருக்க கொஸ்டினில் சீக்கன் வர இடத்துல நம்ம cosecant மாற்றிடணும், அப்போ தான் ஆன்சர் கிடைக்கும். மைனஸ் cot 90 minus theta. டீட்டாலாம் கொஞ்சம் கரெக்டாக போட்டிருக்கேன், நான் ஸ்பீடாக எழுதுனால அப்படி எழுதிட்டேன். சைன் டீட்டா இருக்கட்டும், கொசக்கன் 90 minus டீட்டாவை சீக்கன் டீட்டா நம்ம எழுதலாம், மைனஸ் டேன் டீட்டா. இப்போ சீக்கன் டீட்டான்னு என்ன அர்த்தம், 1 by cos டீட்டா. ஸோ சைன் டீட்டா பை காஸ் டீட்டா இஸ் டேன் டீட்டா, டேன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா இஸ் 0. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம், ஹென்ஸ் ப்ரூவ்டு நீங்கள் எழுதலாம். 16th question, if cos 9a is equal to sin a and 9a is less than 90 degree, then find the value of tan 5a. ஸோ cos 9a is equal to sin a கொடுத்துட்டாங்க. இப்போ நான் காஸை சைனாகவே மாற்ற போகிறேன். அப்போ sin 90 minus theta, 90 minus 9a is equal to sin a, 90 degree minus sin a is equal to a, மைனஸ் ஏன் செட் போனால் ப்ளஸ் a, 90 degree is equal to 9a plus 1a வந்து 10a. ஸோ a அப்படியே இருக்கட்டும், 10 மட்டும் கீழே கொண்டு வந்துடலாம். 10 1 time, 10 9 times. So a is equal to 9. So tan 5a is equal to tan 5 into 9, that is equal to tan 45 degree. So tan 5a oda value என்ன, tan 45 ல 1 தான் ஆன்சர். So tan 5a is equal to only 1. அடுத்து 17th question பார்க்கலாம். Find the following trigonometric ratios from the given figure னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, ஒரு இடத்துல 6 ஒரு இடத்துல 10, பேலன்ஸ் இருக்க 6 ரேஷியோஸாக நம்ம தான் கண்டுபிடிக்கணுமா. ரொம்ப ஈஸி. முதல்ல பித்தாகரஸ் தியரம் வச்சுட்டு இன்னொரு வேல்யூ இல்லாத வேல்யூ அதை மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஹைப்போட்டெனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் 36, அடுத்த லைனில் ப்ளஸ் 36 ஆன்சர் வந்தால் மைனஸ் 36 ஆயிடும். 100லேருந்து 36 மைனஸ் பண்ணால் 64, தட் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ஸோ ஏசி ஸ்கொயர் 64னா 8 8 தான் 64, அப்போ 2 வாட்டி 8 வருது, அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு எழுதலாம். ஸோ கன்சிடர் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டீட்டா. இந்த சைடு நம்ம டீட்டான்னு எடுத்துக்கலாம், இல்லை இந்த சைடு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஏவை எடுத்திருக்கேன். இப்படி எடுத்தோன்னா இது ஆப்போசிட் வரும், இது அட்ஜசன்ட் வரும், இது ஹைப்போட்டெனஸ் வரும். ஸோ அதை வச்சு எல்லாமே எழுதலாம். சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ், தட் இஸ் 6 by 10. Cos theta is equal to adjacent by hypotenuse, that is 8 by 10. Tan theta is equal to 6 by 8, that is opposite by adjacent. Cosecant theta na 1 by sin, அப்படியே தலைகீழ சைனில் கண்டுபிடிச்சா தலைகீழ எழுதுங்க, 10 by 6. Secant theta na 1 by cos theta, that is equal to 10 by 8. Cot theta na 1 by tan theta, that is 8 by 6. ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. 18th question, if 3 cos theta minus 4 sin theta is equal to 2 cos theta plus sin theta, then 5 tan theta ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு நிறைய விஷயம் கொடுத்துட்டு tan theta மட்டும் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் அப்படியே எழுதிடுங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம மாற்றலாம். சைன் எல்லாம் ஒரு சைடும், காஸ் எல்லாம் ஒரு சைடும் மாற்றி கொண்டு வரலாம். ஸோ 2 cos ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகிடும். மைனஸ் 4 sin theta ஆன்சைட் போனால் ப்ளஸ் 4 sin theta ஆகிடும். 3 minus 2 1, ஸோ 1 cos theta is equal to 4 plus 1 is 5 sin theta. ஸோ 1 இருக்கட்டும், 5 கீழே கொண்டு வந்துடலாம். sin divided by cos ன்னு எடுத்துக்கலாம். ஏன் இப்படி எடுக்கிறோன்னா நம்ம கொஸ்டினில் tan theta தான் கேட்டிருக்காங்க, அப்போ sin by cos தான் tan theta மாறும். ஸோ tan theta is equal to 1 by 5. 19th question, prove that tan square 60 degree plus 4 cos square 45 degree plus 3 secant square 30 degree plus 5 cos square 90 degree divided by cosecant 30 degree plus secant 60 degree minus cot square 30. ஸோ எல்லாத்துக்குமே நம்மளோட டேபிளில் வேல்யூஸ் இருக்குது, அதை வச்சுட்டு நமக்கு என்னெல்லாம் ரெக்வயர்டோ அதில் கண்டுபிடிக்கலாம். tan square 60 degree is equal to root 3 whole square, ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆனால் ஆன்சர் 3. cos square 45 degree, 45 degree na 1 by root 2, square na square பண்ணுங்க 1 by 2 னு கிடைக்கும். secant square 30 degree na 2 by root 3 whole square, 2 2s are 4, root 3 and root 2 cancel ஆனா வெறும் 3 மட்டும் தான் ஆன்சர். cos square 90 degree na 0 square is equal to 0. cosecant 30 degree is equal to 2 and secant 60 degree is equal to 2. cot square 30 degree na 30 degree என்ன root 3 and அதுக்கு ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆனால் வெறும் 3 தான் ஆன்சர் வரும். ஸோ இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாம் நம்ம கிவன் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 plus 4 1 by 2 plus 3 4 by 3 plus 5 into 0 divided by 2 plus 2 minus 3. 2 1 time, 2 2 time, 3 3 அப்படியே கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் 3 plus 2 plus 4 divided by 1, that is equal to 9 by 1. So anything divided by 1 is same number 9.
20th question. If cosecant A is equal to secant 42 degree, then find A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ cosecant A எப்படி எழுதலாம்? secant 90 minus A எழுதலாமா? that is equal to secant 42 degree. secant கேன்சல் பண்ணிவிடுங்க. 90 minus A is equal to 42 degree. 90 degree அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் 42 இன்சைட் இருந்தால் மைனஸ் 42, மைனஸ் ஏ இன்சைட் பண்ணால் ப்ளஸ் ஏ. 90லேருந்து 42 மைனஸ் பண்ணால் 48 கிடைக்கும். அதுதான் நம்மளோட ஏவோட ஆன்சர். அதில் இன்னொரு சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. இஃப் tan B is equal to cot 36 degree, then find B. cot இப்போ tan நான் எப்படி மாற்றலாம்? tan 90 minus B மாற்றலாமா? that is equal to cot 36 degree. cot cancel. 90 minus B is equal to 36. minus B inside போட்டும் plus 36 inside வரட்டும். ஸோ 90 minus 36 degree is equal to B. 90லேருந்து 36 minus பண்ணால் 54 தான் கிடைக்கும். that is equal to B. ஈஸியாக ஒர்க் ஷீட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அடுத்த ஒர்க் ஷீட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில்